எல்லா யூடியூபரும் ஃபஸ்ட்டு நினைக்கிறது அவங்க சேனல் வந்து சீக்கிரம் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும்னு. மானிட்டைசேஷன் ஆகிறது கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக இருக்கணும். இல்லை நீங்கள் ஷார்ட்ஸில் மானிட்டைஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக 90 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். சரி, கம்ப்ளீட் பண்ண பேர் மானிட்டைசேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கண்டு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் கூகுள் க்ரோம் வழியாக பண்ணுங்கள். இதில் மானிட்டைசேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே டிக் மார்க்கில் காட்டும். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை நவுன்னு கொடுங்க. கிளிக் பண்ணணுன்னா இந்த 3 ஸ்டெப் வந்து காட்டும் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ். அதை நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸ்டார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். கொடுத்தோன்னே இந்த மாதிரி டன்னு க்ரீன் சிம்பிள் காட்டும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப் கிளிக் பண்ணோன்னா இங்கே 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ என்னன்னு காட்டும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட், நோ ஐ டோன்ட் ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட், ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, ஆர்எல்ஸ் நோன்னு கொடுங்க. நான் வந்து நோ ஐ டோன்ட் ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா கண்டினியூன்னு காட்டும். ஸோ அந்த கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோன்னா மெயில் ஐடி கேட்கும். ஸோ எந்த மெயில் ஐடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியே கொடுங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது செலக்ட் கண்ட்ரி ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து நீங்கள் இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் திருப்பி காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்தோன்னே திருப்பி உங்கள் அக்கௌண்ட் டைப்லாம் கேட்கும். அக்கௌண்ட் டைப்பில் பார்த்து நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுங்க. இண்டிவிஜுவல் கொடுத்தோன்னா நேம் அண்ட் அட்ரஸ் கேட்கும். ஸோ எந்த ஐடி ப்ரூஃபில் உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கலாம். நேம் அண்ட் அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட்னு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீடைரக்டிங் டு யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் வரும். கொஞ்ச நேரத்தில் ரீடைரக்ட் ஆகிடும். ரீடைரக்ட் ஆகணும்னா இந்த மாதிரி பேஜ் திருப்பி ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் வந்துருச்சு. 3வது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் ரிவ்யூ ஆகிட்டு உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு மெயில் ஒன்று வந்துடும். மானிட்டைசேஷன் எனேபிள் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு மெயில் வந்து 2-3 டேஸில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், மானிட்டைசேஷன் எப்படி எனேபிள் பண்ணு கற்றுட்டீங்க. அடுத்த ப்ராசஸ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் உங்கள் ஐடி ப்ரூஃபை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய டாப்பிக்கில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் ஜெய்ஹிந்த்.